ஸ்ரீலங்காவில் யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு மியூசிக்கல் கன்சர்ட் ஒன்று நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆரம்ப அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் சுகததாச இண்டோர் ஸ்டேடியத்தில் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ப்ரோக்ராமை யார் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சதீஷ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான ஒரு நகைக்கடை வியாபாரம் செய்யக்கூடிய சதீஷ் ஜுவல்லரி தான் வந்து இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பழமையாகவே யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொன்னால், அதாவது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு இசை ஆளுமையாக இருக்கக்கூடியவர் வந்து யுவன் சங்கர் ராஜா. மற்றவர்களுடைய, அதாவது மற்ற இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை எல்லாம் பழமையாக பாடல்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் யுவன் சங்கர் ராஜாவினுடைய பாடல்களை வந்து பாடல்கள் அப்படின்னு சொல்கிறத விட மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வலி தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய இசைகளை எங்களுக்காக கொடுத்தவர் வந்து யுவன் சங்கர் ராஜா. இவர் ஒரு தடவை பார்த்தாலே போதும் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்கக்கூடியவங்களுக்காக மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக வந்து இந்த மியூசிக்கல் கன்சர்ட் ஒன்று நடக்க போகுது. ஸோ இந்த மியூசிக்கல் கன்சர்ட்டை வந்து இது வந்து ஜஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை. ஒரு இசை ஆளுமையினுடைய மிகப்பெரிய ஒரு ரசிகனாக இருக்கக்கூடியவங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகனாக இருந்து கொண்டு தான் இந்த காணொலியை வெளியிடுறேன். ஸோ அவரை பார்க்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த காணொலியை வெளியிடுறேன். ஸோ எதிர்வரும், அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி இவருடைய மியூசிக்கல் கன்சர்ட் வந்து சுகததாச இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஸோ நீங்களும் இந்த ப்ரோக்ராத்தை மிஸ் பண்ணாதீங்க. என்னன்னு சொன்னால் இவருடைய பிஜிஎம்முக்காக, இவருடைய பாடல்களுக்காக மிகப்பெரிய, அதாவது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகவும் பல முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து பணியாற்றிய மிகப்பெரிய ஒரு அனுபவம் கொண்ட இசையமைப்பாளராக இருக்கக்கூடியவர் யுவன் சங்கர் ராஜா. ஸோ இவருடைய மியூசிக்கல் கன்சர்ட்லேயும் நிறைய நல்ல பாடல்களோடையும் நிறைய நல்ல விஷயங்களோடையும் இந்த மியூசிக்கல் கன்சர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக என்ன மாதிரி டிக்கெட்டை புக் பண்ணணும், என்ன மாதிரியான டிக்கெட்டுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் வந்து சதீஷ் ஜுவல்லரியோட அந்த போஸ்ட்டை ஒரு விஷயத்தை டேக் பண்ணியிருக்கேன். அந்த டேக் பண்ணி அந்த போஸ்ட்டில் அந்த லிங்கில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான டிக்கெட்டுகள் இருக்குது, எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதில் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கல் கன்சர்ட்டை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரசிகனில் நானும் ஒரு ரசிகனாக இருந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அந்த மியூசிக்கல் கன்சர்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலதிக விவரங்களுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.